வலைக்கும் சொந்தங்களே 2026ஓட ரமலான் முடிய போகுது. இன்னும் 1-2 நாளோ என்னமோ தான் இருக்குது. அவ்வளோ வேகமாக நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த 1-2 நாளில் நம்மளால் முடிஞ்ச அளவு நன்மைகளை செய்வோம். அதிகமான திக்ரு ஓதுவோம். அல்லாஹ்கிட்ட எல்லாருக்காகவும் துவா செய்வோம். எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை அல்லாஹ் கொடுக்கட்டும். அந்த துவாவை எல்லாருமே அடிக்கடி செய்வோம். நம்மளோட மனசை தூய்மைப்படுத்திக்குவோம். நம்மளால் முடிஞ்ச அளவு இல்லாதவங்களுக்கு நம்ம உதவி செய்வோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம அதிகப்படுத்திக்குவோம். இந்த 1-2 நாளில் எப்படி நம்ம இந்த ஒரு மாதம் இபாதத்தாகவும் அல்லாஹ்க்கு நல்ல அடியானாகவும் இருந்தோமோ அதே மாதிரி வருஷம் முழுக்கவும் நம்ம இருக்கிறதுக்காக அல்லாஹ் கிட்ட துவா செய்வோம். எப்படி நம்ம 5 வேளை தொழுகையாளியாக இந்த ஒரு மாதமாக இருந்தோமோ அதே மாதிரி 5 வேளை தொழுகையாளியாக நம்ம இருக்கிறதுக்கு அல்லாஹ்ட்ட துவா செய்வோம். இன்னைக்கு 27ஓட இஃப்தார் ரொம்ப சிம்பிள் தான். அதிகமாக நான் எதுவுமே செய்யலை. எனக்கு சேமியா சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனால சேமியா பாயசம் செய்யலான்னு செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஒன்று தான் ஆல்டர்னேட்டிவாக ஆட் பண்ணேன். கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணேன். அது நல்லா டேஸ்ட்டும் க்ரீமியாகவும் ரிச்சாகவும் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான் இன்றைக்கி இஃப்தார். திராட்சைப்பழ ஜூஸ், கஞ்சி, வடை, பேரிச்சம்பழம், சேமியா பாயசம் வச்சு தான் இன்னைக்கூட இஃப்தாரை முடித்தேன். இந்த இஃப்தாரில் எல்லாருக்காவது துவா செஞ்சு நீங்கள் எனக்காக துவா செய்யுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.